கர்த்தர் ஏன் பிரதர் பிசாசை தண்டிக்காமல் இருக்கிறாரு? அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டா இவ்வளோ வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் நம்ம தப்பிச்சிடலாம்ல. இதை எல்லாத்தையும் கர்த்தர் அமைதியாக இருந்து ஏன் பார்க்குறாரு? ஒருவேளை கர்த்தர் நம்மளை வச்சு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாரா? இதை ஒரே டைமில் முடிச்சிடலாம்ல, எதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு இப்படின்ற கேள்வி என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்குதா? இந்த கேள்விக்கான பதிலை இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாவமும் நியாய தீர்ப்பும் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் கர்த்தர் ஏன் இன்னும் தண்டிக்கலை அப்படின்றதே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதை நம்ம ஒரு வசனத்திலிருந்து பார்க்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இச்சையானது பாவத்தை பிறப்பிக்குதான். பாவம் வந்த உடனே மரணம் பிறப்பிக்கும் அப்படின்னு இல்லை பாருங்க. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். நம்ம எப்படி பாவத்தை பார்க்குறோன்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானாலே அதற்கான தண்டனை அடுத்த செகண்டே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அப்படி கிடையாது. வேதவசனம் இப்படி சொல்லலை பாருங்க. பாவம் வந்தோடனே மரணத்தை பிறப்பிக்கும் இல்லை, பாவம் பூரணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும்னு இருக்கு. நம்மளுடைய சட்டத்திட்டங்களும் நம்மளுடைய லாஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தனை கொலை செய்ய முயற்சி பண்றான்னு வச்சுக்கோங்களேன், அப்போவே அட்டெம்ப்ட் மர்டர்னு அவங்க மேல ஒரு கேஸ் போட்டு அவங்கள உள்ள தள்ள முடியும். அவங்க கொலை செஞ்சா மட்டும் இல்லை, முயற்சி பண்ணாலே அதற்கான சட்டத்திட்டங்கள் நமக்கு இருக்குது பாருங்க. நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அதற்காக முயற்சி பண்ணியிருக்கான், அதற்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தர் அப்படி செயல்படுறது கிடையாது. காயின் ஆபேலை கொலை பண்றான். கொலை பண்ணும்போது கர்த்தர் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவன் அவனை கொன்றுவான்னு அவருக்கு தெரியும். கொலை முயற்சி செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கர்த்தர் காயினை போட்டு தள்ளினாருன்னு இல்லை. கர்த்தர் பொறுமையாக அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுக்கான தண்டனை அடுத்த செகண்டே கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பாவம் வந்த உடனே தண்டனையை கர்த்தர் தர்றது கிடையாது. பாவம் பூரணமாகுது பாருங்க, அந்த நேரத்தில் தான் தண்டனை நடக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கப்பில் ஒரு சொட்டு பாவம் விழுதுன்னா உடனே தண்டனை வர்றது கிடையாது. அந்த பாவம் அந்த கப்பு ஃபுல்லாக நிரம்புனதுக்கு அப்புறம் தான் தண்டனை அப்படின்ற ஒன்று வருது. உங்களுக்கு இன்னும் இயேசு சொன்ன வசனத்திலிருந்தே புரிகிற மாதிரி எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 32வது வசனம். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். இங்க வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து இயேசு சொல்றாரு, நீங்கள் உங்கள் அக்கிரம அளவை நிரப்புங்கள் அப்படின்றாரு. அதற்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது. அது நிரப்பப்பட்டாதான் அதற்கான தண்டனை வரும் அப்படின்றத இயேசு இந்த இடத்துல சொல்றாரு. இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 16வது வசனம். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினி பூரணமாய் வந்திருக்கிறது. இதை இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன். Always filling up the measures of their sins, but wrath has come upon them at last. அப்போனா அந்த பாவத்திற்கான அளவுகோல் நிரப்பப்படும் பொழுது தான் அதற்கான தண்டனையும் அந்த இடத்துல செயல்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். என்னைக்காவது ஒரு கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டிருக்கிறீங்களா? கர்த்தர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான்ற தேசத்தை கொடுக்கணும்? வேற எந்த தேசத்தையும் அவர் கொடுத்துருக்கலாமே. ஏன்னா அவங்களை எகிப்திலிருந்து அவர் விடுதலை ஆக்கிட்டு கொண்டு வரார். ஒரு செழிப்பான தேசம் வேணும் அப்படின்னா எகிப்தே ஆல்ரெடி செழிப்பான தேசம் தான். பைபிளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் பஞ்சம் வருதோ எல்லாரும் எகிப்துக்கு தான் ஓடி போவாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு செழிப்புள்ள இடமா தான் இருந்துச்சு. செழிப்பான இடம் தான் அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் எகிப்தையே கொடுத்துருக்கலாமே. எதற்கு அங்கிருந்து விடுதலை ஆக்கிட்டு கானான்ற தேசத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்? இது எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க செழிப்பாறதற்காக அந்த தேசத்து ஜனங்களை எல்லாத்தையும் கொன்னுட்டு அந்த தேசத்தை நீங்க சுதந்திரித்து கொள்ளுங்க அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயமா இருக்குது? இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க இந்தியாவில் இருக்கிறீங்க, அமெரிக்கா ஒரு நல்ல செழிப்பான நாடா இருக்குது. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொன்னுட்டு நீங்க அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அப்போ கர்த்தர் அப்படி செயல்படலை. கர்த்தர் இவங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அதை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். அதை எடுத்து நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 16வது வசனம். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இப்போ கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நீ பார்த்துக்கிட்டு இருக்க பாரு இந்த கானான் தேசத்தை, இதை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒன்று நடக்க வேண்டியது இருக்கு. இந்த எமோரியர்களுடைய பாவம் இன்னும் நிறைவாகவில்லை அப்படின்றார்.
ஏன் கர்த்தர் இப்படி சொல்றாரு? அந்த தேசத்துக்குள்ள பயங்கரமான பாவங்கள் இருந்துச்சு. நீங்க லேவியராகமம் 18வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேசத்துல எப்பேற்பட்ட பாவம்லாம் இருந்துச்சுன்னு ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. அங்க இருக்கக்கூடிய விபச்சாரத்தை பத்தியும் எழுதப்பட்டிருக்குது. அங்க தங்களுடைய பிள்ளைகளை கொல்லுறதை பத்தி எழுதி இருக்குது. அந்த கல்ச்சரை போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான கல்ச்சரா இருக்குது. இப்போ கர்த்தர் அந்த தேசத்தின் மேல ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வராரு. அந்த பாவம் நிரம்பிக்கிட்டே வருது. இது நிறைவானதுக்கு அப்புறம் 400 வருஷம் கழிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த கானான் தேசத்துல இருக்கிறவங்க மேல ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கறாங்க. அவங்களுடைய தேசத்தை அவங்க சுதந்தரித்து எடுத்துக்கொண்டு போறாங்க. கர்த்தர் இப்படிதான் அந்த தேசத்தின் மேல நியாய தீர்ப்பை வர வச்சாரே தவிர்த்து இவங்க இந்த பாவத்தை பண்ணிட்டாங்களா உடனே அந்த தேசத்தாரை துரத்தணும்னு இல்லை. அதற்கு ஒரு அளவுகோலை அவங்க கிட்ட வச்சிருந்திருக்காரு. இன்னும் சொல்லணும்னா அந்த வசனத்தை எடுத்தே நான் வாசிக்கிறேன், இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும் பாருங்க. லேவியராகமம் 18வது அதிகாரம் 24வது வசனம். இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த இந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்களும் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு. இந்த வசனத்திலே தெளிவா போட்டிருக்குது. அவங்கள அந்த தேசம் கக்கி போட்டதுக்கான முக்கியமான ரீசனே என்ன அப்படின்னா, அப்பேற்பட்ட பாவங்கள் அவங்களுக்கு நடுவில் இருந்துச்சு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்க இந்த தேசத்தை சுதந்திரிச்சு எப்படியோ இவங்களும் அதே பாவத்தை தான் மறுபடியும் பண்றாங்க. இவங்க மேலேயும் அதே மாதிரியான ஒரு நியாய தீர்ப்பு தான் வருது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பாவம் நிறைவாகிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. நீங்க பைபிள்ல பழைய ஏற்பாடுலாம் வாசிச்சு பாருங்களேன். ஒரு பாவத்தை பண்ண உடனே தண்டனை வந்துச்சுன்னு இருக்காது. அந்த தேசம் ஒரு டைம் லைன் வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது நிறைவாகிற வரைக்கும் வெயிட் பண்றாரு. அது நிறைவானதுக்கு அப்புறம் அதற்கான தண்டனையும் தராரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் கர்த்தர் இன்னும் பிசாசை தண்டிக்கல, ஏன் டைரக்டா நரகத்துக்கு தள்ளல அப்படின்றது புரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தன் பாவம் பண்ண போறானாலே, ஒருத்தன் தப்பு பண்ண போறானாலே அதற்கான தண்டனை உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல கர்த்தர் எப்படி நினைக்கிறாருன்னா, அவன் அதை முழுவதும் செஞ்சு முடிச்சோடனே அதற்கான தண்டனை அவன் கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவன் நினைச்ச உடனே தரணும் கர்த்தருடைய வேலையே கிடையாது. அப்படி அவர் செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அவன் தன்னை கடவுளுக்கு மேலாக மாத்துவேன்னு சொன்ன போதே கர்த்தர் என்ன பண்ணிருக்கணும்னா உடனே அவனை நரகத்துக்கு தள்ளி இருக்கணும். அவன் நரகத்துக்கு போகணும் அப்படின்னா அதற்கான பாவம் நிறைவாக வேணும். அதுக்கு நிறைய பாவங்கள் தேவைப்படுது. இப்போ அவன் என்ன பண்றானா, பிசாசானவன் தன்னை பாவங்கள்னால நிரப்ப ஆரம்பிக்கிறான். வேத வசனத்தில் எப்படி போட்டிருக்குது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் என்று உண்டென்று அறிந்து மிகுந்த கோபத்துடனே அப்படின்ட்டு இருக்குது. பிசாசுக்கு தெரியும் நமக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது, இன்னும் நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் பாவத்தை பண்ணுவோன்னு பாவத்தால தன்னை நிறைச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த பாவம் பூரணமாகும் போது அது அந்த இடத்துல தண்டனையை பிறப்பிக்குது. அவன் பாவம் செஞ்சது நித்தியத்தில் செஞ்சிருக்கிறான், டைம்ல அவன் செய்யல. அங்க செஞ்சதுனால அவனுக்கான தண்டனையும் டைமே இல்லாம இருக்கணும். நரகத்துல நேரம் கிடையாது, இவனுக்கு ஒரு நாள் 2 நாள் கிடையாது. அவன் நித்தியமா நரகத்துல இருக்க போறான். அப்போ கர்த்தர் தண்டிக்கிற விதமே அப்படிதான் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஏன் இப்படி நேரத்தை தராரு தெரியுமா? அவங்க மாறணும், அவங்களுடைய சாய்ஸஸை அவங்க மாத்திக்கணுன்றதுக்காக தான் இப்படி நேரத்தை தராரு. அப்போ ஏன் பிரதர் கர்த்தர் பிசாசை மன்னிக்கல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நான் இன்னொரு நாள் செய்தியை பேசுறேன். அது இன்னொரு பெரிய சப்ஜெக்டா போகும். நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் ஏன் பிரதர் தாமதிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வேத வசனத்துல போட்டிருக்குது, அவர் தாமதிக்கிறவர் இல்லையா, அவர் பொறுமை உள்ளவரா இருக்கிறாராம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நேரத்தையும் சமயத்தையும் கொடுத்து அவர் தாமதம் பண்ணவில்லை, அவர் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது தண்டிக்கிறதுல மட்டும் கிடையாது, அவர் உயர்த்துறதுலையும் இப்படிதான் வேலை செய்யுது. கர்த்தர் எனக்கு தந்த வாக்குத்தத்தை நிறைவாகல பிரதர், தாமதிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல, சரியான நேரத்தில் உங்களை உயர்த்துவதற்கு அவர் பொறுமை உள்ளவரா இருக்கிறாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கர்த்தர் ஏன் பிசாசை தண்டிக்கலன்னு. ஏன்னா அவனுடைய பாவத்தினுடைய அளவுகோல் நிறைவாகும் போது, பூரணமாகும் போது அதற்கான நரகம் தண்டனை அப்படின்றது அவனுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் பிரதர் பிசாசை அவர் மன்னிக்கலன்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்காக நான் அடுத்த ஒரு செய்தி
பேசுகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதை குறித்து நான் செய்திகளை பேசுகிறேன். இந்த மாதிரி கேள்விகளோட பலர் இருப்பாங்க, அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைச்ச மாதிரி இருக்கும். எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுறதுக்கு அது உதவியாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரேயர் ஹெல்ப்லைன் ஏதாவது வேணும்னா கீழே பார்க்குற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.